ஏசாயா 51:9-16 முடிய. எலும்பு எலும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளும் எலும்பினபடி எலும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதானல்லவோ. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீர்தான் அல்லவோ. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகப் போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறைக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாயிருக்க போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறதென்ன? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்க தாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். 14ஆம் வசனத்தை வாசிங்க. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவானா? அப்போ நம்முடைய சிறைப்பட்டு போன வாழ்க்கை, என்னென்ன காரியங்களில் நீங்க சிறைப்பட்டு போய் இருக்கிறீங்களோ, சிறையாக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, அந்த எல்லா காரியங்களில் இருந்து ஆண்டவர் உங்களை தீவிரமாய் விடுவிப்பார். அல்லேலூயா. தீவிரமாய் விடுவிப்பேன்னு சொல்றாரு. இனி உங்கள் அப்பத்திற்கு ஒரு குறைவும் என்ன செய்ய போறது இல்லையா, இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி என்ன செய்வாங்க? வருவாங்க. சியோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும். ஆமேன் சொல்லுங்களேன். எவ்வளவு மகிழ்ச்சியான வார்த்தை. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா. நாம் துதி ஆராதனைக்காக கடந்து செல்ல போகிறோம். அருமையான மகள் ஸ்மைலி முன்னால் இருந்து துதி ஆராதனை எடுப்பாங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் எழுந்திருந்து தேவனை நாம் ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த துதி வேலையுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அப்பா, ஒரு மனதாக நாங்கள் துதிக்கும்படியாக எங்கள் இருதயத்தை நீங்கள் ஒருமுகப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வேதத்தில் அழகாக ஒரு வசனம் போட்டிருக்கு, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்ட்டு. ஆமீன். நம்மளாம் தேவனை தான் நம்பி இருக்கிறோம். நம்ம நம்பி இருக்கிற அனைவரும் நம்மளாம் யாரு? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏன்னா நம்ம மனுஷங்களை விட அதிகமாக ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நேரத்தில் கூட நம்ம ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உண்மையே நம்புகிறேன் ஆண்டவரே, என்னோட எல்லா காரியங்களிலும் நான் உண்மையை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம இந்த பாடலை பாடி சிறிது நேரம் ஆண்டவரை துதிக்கலாம். உண்மை நம்பும் நான் பாக்கியவான் என்ற பாடலை புதுவாழ்வு கீதங்கள் 1064வது பாடல். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக தேவி நம்புது. உம்மை
உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உண்மையே நம்பியிருப்பேன். உண்மையை நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். வேதத்திலக சொல்லப்பட்டிருக்கு, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். ஆமென். நம்ம ஆண்டவர் நம்புகிற நம்ம எல்லாருக்குமே அவர் எப்படி இருக்கிறாரா? ஒரு கேடகமாக இருக்கிறார். ஏன்னா கேடகம்னு நம்ம தெரியும், வாரில் எல்லாம் பார்த்துருப்போம். ஒருத்தங்களை நம்ம அட்டாக் பண்ண வராங்கன்னா அவங்க கிட்ட நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு கையில் ஒரு கேடகம் வச்சுருப்பாங்க எல்லாருமே. அது மாதிரி தான் ஆண்டவர் நான் அவரை நம்பி இருக்கும் போது நமக்கு அவரே ஒரு கேடகமாக இருக்கிறாராம். அந்த கேடகமாகி ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கும் போது நம்மளை நோக்கி வருகிற எல்லா தீய காரியங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றினின்றும் அவர் என்ன பண்ணுவார்? கேடகமாக இருந்து நம்மளை விடுவிப்பார். அவைகளை எல்லாவற்று ஆண்டவர் நோக்கி சொல்லுமா, நீர்தானே என் துணையானீர், என் கேடகம் ஆனவரே என்று. என்னுடைய முடிவு பரியந்தம் வரைக்கும் உண்மையை நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் மனுஷர்களால குற்றப்பட்டு போவதும் இல்லை, மனிதர்கள் முன்பாக நான் வெட்கப்பட்டு போவதும் இல்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் ஹல்லேலூயா. வேதத்தில் அழகா சங்கீதக்காரன் சொல்லியிருக்காரு, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை நம்புகிற நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்காரா? பெரிய நன்மை வச்சிருக்காரா? அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்போ அவ்வளோ பெரிய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை நம்பணும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், அப்பா நான் உண்மையே நான் நம்புகிறேன் ஆண்டவரே,
உம்மை நம்புறதுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவோமா? அது மட்டும் இல்லை, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல இருப்பார்கள். நம்ம ஆண்டவரை நம்புறோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அசைக்கப்படவே மாட்டோம். சீயோன் பர்வதம் அவ்வளோ உயரத்தில் ஒரு அருமையான ஒரு பர்வதம். பர்வதத்தை யாராலே அசைக்க முடியுமா? மலையை நம்மளால அசைக்க முடியுமா? அசைக்கவே முடியாது. நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கும் போதும் நம்மளும் எப்படி இருப்போம்னா ஒரு சீயோன் பர்வத்தை போல் அசைக்கப்படாமல் இருப்போமா? எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சோர்வுகளாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஆபத்துகள் வந்தாலும் நம்மளை அசைக்கவே முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை நம்பி இருக்கும் போது ஆண்டவரை நோக்கி சொல்லமா, சீயோன் பர்வதத்தை போல் என்ன பண்ண போகிறேன்? உங்களை நான் நம்பி இருக்க போகிறேன் ஆண்டவரே. சீயோன் பர்வதம் இருக்கிறத போல் நான் அசையாமல் இருப்பேன் அப்படின்னு விசுவாசத்தோட ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து நம்ம இந்த வரிகளை பாடும். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லும் ஆண்டவரே, உண்மையே நான் நம்பி ஆண்டவரே. மனிதர்களை நம்பி நம்பி நான் அவமானப்பட்டதெல்லாம் போதும். எல்லா மனுஷன் நம்பி நான் கைவிடப்பட்டதெல்லாம் போதும் ஆண்டவரே. இனிமே நான் உண்மையே நம்பி இருப்பேன். நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பி முழு மனதோட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா, இனிமே என் நம்பிக்கை முழுவதும் உண்மையிலேயே நான் வைப்பேன். கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். என் துணையானி, என் பேரகமும் மாறி. நீரானே என் துணையானி, என் பேரகமும் மாறி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. நாம் ஆண்டவர் நோக்கி நம்ம நம்பி இருக்கும் போது ஆண்டவர் நம்மளே நினைச்சு பார்க்கிறாரு. ஆண்டவர் நினைத்துட்டாருன்னா நமக்கு ஆசீர்வாதம் நடக்குது. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். ஆண்டவர் நோக்கி சொல்லுமா, ஆண்டவரே உம்மையே நம்பியிருக்கிறேன். வேலைக்காரரின் கண்கள் எப்படி தன் எஜமானின் கைகளை நோக்கி இருக்கிறது போல எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. உம்மை நம்புவேன். உம்மையே
மனிதர்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லையே அப்பா. இந்த நேரத்தில் கூட ராஜா உண்மை நம்புவேன் என்று அப்பா அறிக்கை செய்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா இந்த நேரத்தில் ராஜா என்னென்ன காரியங்களுக்காக உண்மை நம்பி இருக்கிறார்களோ தகப்பனே, அந்த எல்லா காரியங்களையும் கர்த்தாவே நீர் வாய்க்க செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே ராஜா. அப்பா உண்மை நம்பியிருக்கிற நாங்கள் அப்பா மனிதர்கள் முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் தலையை நீர் உயர்த்த போகிறதுக்கும் உமக்குடான கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்னும் ஒரு விஷயம் அந்த வரிகளை மட்டும் நான் பாடி நம்ம கடைசியாக தேவனிடத்தில் சொல்லுவோம். அப்பா உண்மையே நான் நம்புவேன் என்று உங்கள் இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி 2 கரங்களையும் உயர்த்தி உண்மை மட்டுமே நான் இனிமே நம்ப ஆண்டவரை, எந்த மனிதரையும் நான் நம்ப மாட்டேன்னு ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போமா. உண்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். முழு மனதோடு ஆண்டவரை நோக்கி இருதயங்களை திறந்து சொல்லுமா. நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். தகப்பனே அப்பா உம்மை நம்புவேன் என்று சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா இந்த நேரத்தில் கூட ராஜா உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த இடங்களை விட்டு அவங்க ஸ்தானத்துக்கு செல்லும் போது ராஜா எந்தெந்த காரியங்கள்ல உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ தகப்பனே, அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தாவே ஒரு வெற்றியை நீர் கொடுக்க போறதுக்காக கூடான கூடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த துதி வேலையை நீங்க ஆசீர்வதித்ததுக்காக கூடான கூடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா இப்போது கூட நாங்க செய்தி வேலைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம் தகப்பனே. செய்தி நேரத்தை நீங்க ஆசீர்வதிங்க. செய்தி கொடுக்குற பிள்ளையை நீங்க அமோடி மறைத்து தகப்பனுடைய வார்த்தையை வெளிப்படட்டும் ராஜா. மீதி நேரத்தை நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும் வரை நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் சொல்ல பிதாவே. தயவுசெய்து உட்காருவோம். செய்திக்கு முன்பதாக ஒரு சின்ன அறிவிப்பு. வருகிற நான் வியாழக்கிழமை வழக்கம் போல காலை பெண்கள் ஆராதனையும் மாலை செயின் பிரேயரும் உண்டு. வருகிற சனிக்கிழமை உபாச ஜெபம், ஜனவரி மாதத்தினுடைய முதல் உபாச ஜெபம் நம்ம அடுத்த வாரம் வைக்கணும். ஆனால் நாங்கள் ஊருக்கு போகிறனால ஒரு வாரம் நம்ம முன்னாடி வச்சுறோம். எல்லாருக்குமே லீவு தான். 17ஆம் தேதி காணும் பொங்கல், காணாத பொங்கல் என்ன செஞ்சிடாதீங்க, அங்கே பார்த்து இங்கே பார்த்து ஓடிடாதீங்க. கர்த்தரை காண்பதற்கு வாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. இந்த நாளில் பிரதர் ரிச்சர்ட், அவருடைய மனைவி தீபா ரிச்சர்ட், லேமன் சர்ச்சை சேர்ந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய செய்தியை கொடுப்பதற்கு இங்கே வராங்க. அதனால் எல்லாரும் குடும்பமாக என்ன செய்யுங்க, உற்சாகமாக வந்து கலந்து கொள்ளுங்க. அவங்க ரொம்ப நேரம்லாம் மெசேஜ்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஷார்ப்பாக இருக்கும் அவங்க மெசேஜ்லாம். ஆவிக்குரிய நல்ல செய்தி அவங்க கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ ஒருக்கா அந்த தீபா இங்கே கர்த்தருடைய செய்தி ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனையோட கொடுத்தாங்க. இப்போ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அவங்க வந்து கர்த்தருடைய செய்தியை கொடுக்க வராங்க. அவங்க ஏற்கனவே WCC காலேஜில் அவங்க ஹெச்ஆராக இருந்தவங்க. கர்த்தர் இப்பொழுது அவங்களுக்கு வெளிநாடுகளில் இந்திய தேசத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் நடத்தும்படியான, ஸ்கூல் கிளாஸ் எடுக்கும்படியான ஒரு பெரிய நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்து அவங்க வீட்டில் இருந்து வெளிநாட்டு பிள்ளைகளுக்கு டைம் படி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்திய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களை ஊழியத்தின் பாதையிலும் குடும்பத்தின் பாதையிலும் உயர்த்துவார். நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெபத்தோடு அதுக்கு வாருங்க, ஜெபத்தோடு கலந்து கொள்ளுங்க. நம்முடைய வேலையும் ஜெப வீடு சின்ன ஜெப வீடு தான், சின்ன ஜெப வீடு தான். ஆனால் கர்த்தர் இங்கு பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும் அந்த வசனம் எதுல இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தமே அதுதான். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், முதல்ல நீ கட்டப்படுவாய், இரண்டாவது நீ என்ன செய்வாய், புறப்படுவாய். அந்த வாக்கு தத்தத்தினுடைய அடுத்த பகுதி இது, புறப்படுவாய். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11, 12. வாசிங்க. அசுத்தமானதை தொடாதீர்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு சுத்திகரிங்கள். அடுத்த வசனம்,
நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. ஆ. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ மேலதாள சத்தத்தோடு என்ன செய்வாய்? புறப்படுவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, நீங்கள் தீவிரித்து புறப்படுகிறது இல்லை. இப்ப நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஒரு ஊருக்கு போறோம், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறோம்னா அந்த டைம் எல்லாம் கணக்கு பண்ணி என்ன செய்யறோம்? அதற்கான ஏற்பாடுகளை பண்ணி வேக வேகமா போயிடுறோம். 4:30 மணிக்கு இப்ப நாங்க ஊருக்கு போறோம், எங்களுக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ் 4:30 மணிக்குன்னா 4:20க்கு வீட்டுல இருந்து நம்ம கிளம்புவோமா? இல்ல, 3:30 மணிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாம் பேக் பண்ணி ரெடியாகி 3:30 மணிக்கு புறப்பட்டு 4 மணிக்கு போய் ட்ரெயின் வர்ற வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அவ்வளவு இதா கொஞ்சம் லேட்டான கூட அறப்புறன்னு இழுத்து அடிச்சு என்ன செஞ்சிடறோம்? ஓடிடுறோம். உலக பிரகாரமான காரியங்களை நோக்கி நம்ம தீவிரத்து ஓடுறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, அசுத்தமான இடத்துல இருந்து நீங்க தீவிரமா என்ன செஞ்சிரு? புறப்படுங்கள். அந்த இடத்துல இருந்து நீங்க என்ன செஞ்சிருங்க? வெளியே வாங்க. பாவத்தை விட்டு வெளியே வாங்க, அக்கிரமத்தை விட்டு வெளியே வாங்க. அதை விட்டு சீக்கிரமா நீங்க வெளியே வந்து நான் சொல்ற இடத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க? புறப்படுங்க. நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? முன்னால் போவேன், பின்னால் இருந்து உங்களை நான் என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள்ல அலட்சியமா நம்ம இருக்கோம்னு வச்சிடுங்களேன். ஆண்டவர் அந்த கிருபை, அவர் எனக்கு முன்னால் போறது ஒரு கிருபை, பின்னால் இருந்து அவர் என்னை காப்பதும் ஒரு கிருபையே. இந்த கிருபையை நம்ம என்ன செஞ்சிடறோம்? இழந்துடுறோம். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும். அவர் எனக்கு முன்னாடி போனாதான், அவர் வழியிலே நான் போனா எனக்கு பாதுகாப்பு. ஒரு வேளை சாத்தானே என்ன கீழே தள்ளுற மாதிரி இருந்தாலும் பின்னாடி அவர் என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. அப்போ உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது? அணுகாதுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா என் கூடவே அவர் என்ன செய்யறாரு? வராரு. அவர் தான் சொல்ல, நான் உன் கூட வர்றேன், நீ தீவிரமா என்ன செய்? புறப்படு. அந்த இடத்தை விட்டு வெளியே வா, நான் உன் கூட என்ன செய்வேன்? வருவேன். பாவத்தை விட்டு வெளியே வா, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை விட்டு வெளியே வா, அவிவிசுவாசத்தை விட்டு வெளியே வா, அவநம்பிக்கையை விட்டு வெளியே வா. உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வதற்கு நான் என்ன செய்யறேன்? ரெடியா உன் வீட்டு வாசல்ல என்ன செய்யறேன்? நிக்கிறேன். நீ கதவை திறந்துட்டு வெளியே வா. இப்போ 3 விதமான புறப்பாடுகள் இருக்கிறது. நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். பேழையை விட்டு புறப்படுங்கள். 16ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். இந்த பேழைங்கிறது பாவத்தினாலேயோ இல்லாட்டி நம்ம அக்கிரமத்தினாலே சிறைப்பட்டு போன வாழ்க்கை கிடையாது. ஒரு பெரிய அழிவினின்று ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணி அந்த பேழைக்குள்ள நம்மளை என்ன செஞ்சு வச்சிருந்தாரு? அடைச்சு வச்சிருக்கிறாரு. இப்ப 2025ஆம் வருஷம் வரைக்கும் இந்த உலகத்துல நடந்த தீமைகள், நம்ம பக்கத்துல நடந்த தீமைகள், நம்ம குடும்பத்துல நடந்த தீமைகள், இதையும் நமக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம எத்தனையோ வாட்டி வண்டியில போறோம் வாரோம், ஒரு நாளாவது நமக்கு எந்த தீமையும் என்ன செஞ்சது கிடையாது, வந்தது கிடையாது. அதே நேரம் எத்தனையோ பேர் போறாங்க வராங்க, விபத்துகள் என்ன செய்யறாங்க? பயங்கரமா சாகுறாங்க. ரொம்ப சந்தோஷமா பிளைட்ல போறாங்க, ஒட்டுமொத்தமா என்ன செஞ்சிடறாங்க? செத்து போயிடுறாங்க. பாதுகாப்பே இல்லாத பயணம் தான் விமான பயணமும் கடல் பயணமும். இப்படிப்பட்ட நிலையில நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை அவருடைய சிறகுகளின் கீழே வச்சு அடைச்சு வச்சு என்ன செஞ்சிட்டாரு? பாதுகாக்கிறாரு. இந்த பாதுகாக்கப்பட்ட காலம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். 150 நாட்கள் இவங்க அந்த பேழைக்குள்ள முழுசா அடைக்கப்பட்டிருந்தாங்க. மொத்தம் அதுக்கு முந்தின அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360 நாட்கள் என்ன செய்யறாங்க? அந்த பேழைக்குள்ள ஒரு வருஷத்துக்கிட்ட என்ன செய்யறாங்க? அடைக்கப்படுறாங்க. எதுக்கு அடைச்சு வச்சாருன்னா, உலகத்தை நான் அழிக்க போகிறேன், அந்த அழிவு உனக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. உலகத்து மக்கள் எல்லாம் பயங்கரமான பாவம் செஞ்சபடினால நான் உலகத்தையே தண்ணீர்னால அழைக்க போறேன்,
நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறபடினால உனக்கோ உன் குடும்பத்துக்கோ உன் பிள்ளைகளுக்கோ எந்த சேதமும் வராதபடி பாதுகாப்பது யாருடைய கடமை? கர்த்தருடைய கடமையா இருக்கிறபடினால அந்த பேழைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அடைச்சு வச்சிருந்தாரு. இன்னைக்கு இந்த 2026 வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, அடைக்கப்பட்ட காலம் முடிவடைந்தது, நீ வெளியே புறப்படு. அல்லேலூயா. உள்ள அடைக்கப்பட்ட காலத்துல நோவாவுடைய குடும்பத்தினரோ பட்னியா கிடந்ததாங்க இல்லை. நோவாவோட அடைக்கப்பட்ட ஆடு மாடு மிருகங்கள் கோழி பறவைகள் ஒன்றுமே பட்னியா கிடந்ததா இல்லை. அந்த பேழைக்குள்ள எல்லா பாத்ரூம் ஃபெசிலிட்டி முதற்கொண்டு எல்லாமே அழகாக வச்சிருந்த அட்டாச்டு பாத்ரூம் தான், எல்லாமே தனித்தனியாக அடுக்கடுக்காக தான் இருந்தது. யாருக்கும் எந்த சேதமும் வரல. ஆனா உலகம் என்ன செஞ்சிடுச்சு? அழிஞ்சிடுச்சு. ஒன்று கூட இல்லாமல் உலகம் அழிக்கப்பட்டது. அப்போ ஒன்றுமே இல்லாத அழிக்கப்பட்டு வெறுமையா ஆன பிறகும் கூட ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் பேழைக்குள் வைத்து பாதுகாத்தார். அல்லேலூயா. அதுதான் தேவன் நமக்கு செய்யற ஒரு பெரிய கிருபை. அப்போ அடைக்கப்பட்ட பிறகும் ஆண்டவர் அப்படியே அடைச்சு வச்சிருக்க விரும்பல. இப்ப அந்த பாவம் நிறைஞ்ச உலகம் ஃபுல்லாவே என்ன செஞ்சிடுச்சு? அழிஞ்சு போச்சு. ஆனா இப்ப உலகத்துல ஒண்ணுமே இல்லை. பாவம் இல்லாத உலகத்துல நீங்க என்ன செய்யணும்? இனிமே நீங்க திருப்தியா வாழணுங்கிறதுக்காக தான் அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே பேழையை திறந்து விட்டு நீங்க புறப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டு அடுத்த அதிகாரத்துல 1ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 1 பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். 7ஆம் வசனம், நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். போதும். அப்ப எப்படி இது? இப்ப நம்ம வர்ஷிப்ல எடுத்தோம், அவரை நம்பிட்டு இருக்க ஜனங்கள் பாக்கியவான்ட்டு. இது எப்படி சாத்தியமாகும்? ஒண்ணுமே இல்லையே இந்த உலகத்துல. புறப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. ஒண்ணுமே இல்லை. ஆபிரகாம் நீ உன் சொந்தக்காரன் மாமா மச்சான் எல்லாரும் விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லும் போது உலகத்துல எல்லாமே என்ன செய்தது? இருந்தது. அவன் பிழைக்கிறதுக்கு வழி இருந்துச்சு. ஆனா இங்க நோவாவை நீ பேழையை ஓபன் பண்ணி நீ போன்னு சொல்லும்போது கதை திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. எல்லாமே வெறுமையா இருக்கு. அந்த வெறுமையான இடத்துல நீ என்ன செய்ய போற? பழுகி பெருகி போறன்னா அந்த இடம் பாவம் இல்லாத இடமா இருந்தது. அந்த இடம் எல்லாமே அழிக்கப்பட்டது. பாவம் சாபம் எல்லாம், பாவம் செஞ்சவன் எல்லாரும் அழிக்கப்பட்டு அது இது இப்போ ஃப்ரீயா இருக்குது, சுத்தமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல தான் நான் உன்னை பழுகி பெருக பண்ண போகிறேன். அப்போ இப்ப பேழைக்குள்ள 2025 வருஷம் வரைக்கும் நிறைய இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்காம நம்ம அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் அப்பத்திற்கோ உங்கள் தண்ணீருக்கோ எந்த குறையுமே என்ன செய்யல இல்லை. இந்த பேழைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த நாட்கள்ல நோவாவினுடைய பிள்ளைகளோ உடம்பு சரியில்லாம செத்து போயிட்டாங்கன்னு இருக்கா? இல்ல ஒரு மிருக ஜீவன் செத்து போச்சுன்னு இருக்கா? இல்ல ஒரு கோழி குஞ்சு செத்து போச்சுன்னு இருக்கா? இல்லவே இல்லை. எல்லாம் ஜீவனோட தான் இருந்தது. நம்மளையும் ஆண்டவர் அப்படித்தான் என்ன செஞ்சார்? பாதுகாத்து வந்தார். 2025 வரைக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்த ஆண்டவர் இந்த 2026 வருஷத்துல சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகி விருத்தி அடைய போகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப அந்த அடைப்ப அந்த வாசலை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? திறந்துட்டாரு. அது மாத்திரம் இல்ல, ஒரு உடன்படிக்கையை நம்மோடு பண்ணிக்கிறார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அப்ப அடுத்த இதுதான் ரொம்ப முக்கியமானது சிஸ்டர். ஜலப்பிரளயத்தினால், அதாவது வெள்ளத்தினால், புயலினால் இனி உலகம் என்ன செய்யாது? அழியாது. ஆனா உலகம் வானமும் பூமியும் அக்னியினால் என்ன செய்யப்படும்? வெந்து உருகி போகும்னு சொல்லியிருக்கு. அக்னியினால் தான் அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இப்ப வெள்ளம் வருது, புயல் வருது, அது நேச்சுரா என்ன செய்யுது? வருது. அதனால ஒரு பெரிய அழிவு, ஒரு தேசமே அழிஞ்சு போச்சுன்னு இருக்கா? இல்லை. ஏதோ கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க? சாவுறாங்க. அது காலங்காலமா வந்துட்டு இருக்குது. இந்த உலகம் அழிந்தது மாதிரி இனி இந்த உலகம் தண்ணீரினால் அழிக்கப்படுவதே இல்லை, நீங்கள் சங்கரிக்கப்படுவதில்லை என்று யாருக்கு அந்த உடன்படிக்கை பண்ணார்னா நோவா குடும்பத்துக்கு பண்றாரு. நோவா குடும்பத்துக்கு ஏன் பண்றானா? நோவா நீதிமானா இருந்தார். கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்திருந்தது. அப்ப நாம் நீதிமானா இருந்து கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல, என்ன ஆண்டவரே பேழையை விட்டு வெளியே வந்து சொல்லிவிட்டீங்களே, இங்க நான் என்னத்தை செய்வேன் எதை செய்வேன் ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட எந்த பூமியில போய் நான் விழுவேன், என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல, எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்கன்னு கேட்டானா? இல்ல. காரணம் என்ன தெரியுமா?
ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் எங்க கொண்டு வச்சுக்கோ, வேலைக்குள்ள வச்சிருக்கோன்னு சொன்னா விதைக்கிறதுக்கு இன்னும் நெல் அங்க கோதுமை என்ன செய்து இருக்குது, இருக்கிறத வச்சு அவன் விதைச்சான். ஆண்டவர் அதை விருத்தி அடைய செய்தார். அவனுடைய சந்ததி அதுக்கு பிறகுதான் என்ன செய்தது, பெருக ஆரம்பித்து நோவா ரொம்ப வருஷம் 900 வருஷத்துக்கு மேல என்ன செஞ்சாரு, உயிரோடு இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. 60 வருஷம் நம்ம வாழ்றதே, வாழ்க்கையை கடத்துறதே பெரிய பாடா இருக்கு. தமிழ்ல பழமொழி வேற சொல்லிடுறான், 40 வயசுல நாய்க்கணும், 60 வயசுல பேய்க்கணும்னு சொல்லிவிடுறான். ஆமாவா பிரதர்? ஆமா, ஆமான்ட்டாரு. அப்ப 40 வயசுல நாய்க்கணும், 60 வயசுல பேய்க்கணும், அந்த 70 வயசுல என்ன குணம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. நோவா எப்படி 900 வருஷத்தை கடந்து உயிரோடு வாழ்ந்தானுங்கிறத கனவுல கூட நம்மளால நினைச்சு பார்க்க முடியல. அந்த நாட்கள் குறைந்து குறைந்து யோபு கடைசி அதிகாரத்துல யோபு நெடுநாளாய் உயிரோடு இருந்து மரித்தான் இருக்கான. வயசு என்ன போட்டிருக்கு, 120 வயசு தான் போட்டிருக்கோம். இப்ப 101 வயசு ஒரு அம்மா உயிரோடு இருந்தா யூடியூப்ல எல்லாம் வந்துருது, 101வது பிறந்த நாள், 100வது பிறந்த நாள் வந்துருது. நம்ம நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமாங்கிறதே கேரண்டி இல்லாத வாழ்க்கையில இருக்கோம். அதுக்கு மேல இருந்தாலும் அழுத்து போயிடுறோம். என்னடா இது வாழ்க்கை, இருக்கிறத விட என்ன செய்யலாம், ஆண்டவரே எதுக்கு ஏன் உயிர்னு வச்சிட்டு இருக்கேன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப் சீக்கிரம் இந்த ஆத்மாவை என்ன செஞ்சிருங்க, எடுத்துருங்க, இது தொல்லை தாங்க முடியல, பாதுகாக்க முடியலன்னு சொல்லி ஜபிக்கிற குரூப் இருக்கு. உலகம் அப்படி தலைகீழா என்ன செஞ்சுட்டு வருது, மாறிட்டே வருது. அன்பு என்ன செஞ்சு போகும், தனிந்து போகும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவன் மாத்திரம் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் குறைவு இருக்காது. ஒன்றுமில்லாத இடத்தில் அவர்கள் விருத்தி அடைவார்கள். அப்போ நம்புங்க, உறுதியா நம்பி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இது 2026 வருஷத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் ஆண்டவர் என்னை விருத்தி அடைய செய்ய போகிறார். ஆண்டவர் என் பிள்ளைகளை விருத்தி அடைய செய்ய போகிறார். ஆண்டவர் என்னுடைய தொழிலை விருத்தி அடைய செய்ய போகிறார். ஆண்டவரின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விருத்தி அடைய செய்ய போகிறார். என் குடும்பத்தில் எண்ணிக்கையை ஆண்டவர் விருத்தி அடைய செய்ய போகிறார். நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு விருத்தியை நான் காண போகிறேன். என் கண்களுக்கு முன்பதாக வெறுமையா இருக்கிறது, அந்த வெறுமையில தான் ஆண்டவர் நிறைவே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய பயணம் எதை நோக்கி புறப்பட வேண்டுமாம்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு புருஷனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், நல்ல கவனிங்க, அப்பொழுது அக்சால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவா காலத்துல இந்த கானான் தேசம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் அவங்களுடைய கோத்திரத்தின்படி பிரித்து கொடுக்கும் போது காலேப்புக்கும் ஒரு பங்கு என்ன செய்யறது, கிடைக்கிறது. காலேப்பு அவனுக்கு கிடைச்ச சுதந்திர பூமியில தன்னுடைய மகளுக்கு என்ன செய்யறான், ஒரு பாகத்தை கொடுக்கறான். சந்தோஷமா அதை வாங்கிக்கிட்டா, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த இடம் எப்படி இருக்கிறதா, வறட்சியானதா என்ன செய்கிறது இருக்கிறது. வறட்சியான ஒரு வாழ்க்கையா தான் இருக்குது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது, சத்தமா தான் சொல்லுங்களேன், இல்லைன்னா நீங்க பணக்காரீங்கன்னு அர்த்தம். வறட்சியாதான் என்ன செய்யுது இருக்குது. நிறைய காரியங்களை வறண்டு போயிடுறோம். பணத்தை வச்சு மட்டும் நான் சொல்லல. எதுல நமக்கு நல்லா இருக்கணும்னா நம்ம சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள, குடும்பத்துல பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். இதுல நம்ம எப்படி இருக்கணும், செழிப்பா இருக்கணும். இதுல தான் என்ன செய்யறோம், வறட்சி அடைக்கிறோம். ஏன் காரணம் அப்படின்னாச்சுன்னா, இந்த உலகம் இப்ப எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, கணவன் எவ்வளவு சம்பாதிப்பான், மனைவி எவ்வளவு சம்பாதிப்பா, இந்த சம்பளத்தை வச்சு அடுத்தாப்புல என்ன வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாமா, ஒரு கார் வாங்கலாமா, இல்லாட்டி வேற ஏதாவது நகைகளை வாங்கி நம்ம அப்பப்ப பிற்காலத்துக்காண்டி லாக் பண்ணி வைக்கலாமா. நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே இந்த உலகத்துல இப்படிதான் மக்களோட என்ன செஞ்சிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. நீங்க யாராவது இப்போ 2 பசங்க கேட்கறேன்னு வச்சிடுங்களேன், நீ என்ன வேலை பார்க்குற, என்ன வேலை பார்க்குற, எவ்வளவு சம்பளம் வாங்குற, இதை வச்சு நீ எப்படி சமாளிப்ப, இப்படிதான் கேட்பாங்க.
நேற்று ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, நான் இந்த இடத்துல இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் அங்கிள், எனக்கு இந்த சியான் ஸ்கூல் பக்கத்தில் தான் அந்த கம்பெனி இருக்குது, சேலரி எவ்வளோன்னு கேட்டேன். 10,000 ரூபா தான் சேலரி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலிருந்தே நீங்கள் அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ண வேண்டியதானுங்க. 10,000 சம்பளத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எனக்கு எப்படியும் ஒரு 20,000 எனக்கு வேணும். அப்போ நம்முடைய எக்ஸ்பெக்ட் எல்லாமே, நான் படித்த படிப்புக்கு எனக்கு இவ்வளோ சம்பளம் இருந்தால் தான் நான் வேலை செய்ய முடியும். வேலைக்கே போகாமல் நிறைய பேர் கிடக்குறாங்க. இங்கே அக்ஸாலுக்கு மனப்பூர்வமாக தகப்பன ஒரு சொத்தை என்ன செய்கிறான்? வறட்சியான இடத்த வேணுக்குன்னு யாராவது கொடுப்பாங்களா? இல்லை. அதுவும் பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னா தகப்பன் மாதிரி தாய்க்கு தெரியாமல் ரகசியமாக கூட நிறைய என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அப்படித்தானம்மா? பொம்பளை பிள்ளைகள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. அவருக்கு வந்து ஒரு பார்ட் எடுத்து என்ன செஞ்சிட்டாரு? காலேப் கொடுக்குறாரு. ஆனால் கொடுத்த இடம் எப்படி இருக்குது? வறட்சியாக இருக்குது. அந்த ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணம் முடிஞ்ச பிறகு புருஷன்ட்ட சொல்கிறா, எங்கள் அப்பாட்ட போய் நான் ஒன்று என்ன செய்ய போகிறேன்? கேட்க போகிறேன். சரி கேளு, அனுமதி வாங்கிட்டு வரேன். அதை தான் முக்கிய சப்ஜெக்டாக எடுக்குன்னு நினச்சேன். எங்கள் அப்பாட்ட போய் நான் ஒரு காரியத்தை கேட்க போகிறேன்னு யார்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரா? புருஷன்ட்ட அனுமதி வாங்கிட்டு வரா. சில இடங்களில் புருஷன் மாதிரி உங்கள் அப்பாட்ட போய் நீ என்ன செஞ்சுட்டு வா, வாங்கிட்டு வான்னு ப்ரெஸ் பண்ணுவாங்க. தீபாவளி வந்தது, பொங்கல் வருது, கிறிஸ்மஸ் வருது, போய் அவங்க அப்பாட்ட போய் உங்கள் அப்பா என்ன செஞ்சான், உங்கள் அப்பாட்ட போய் கேட்டுவான்னு என்ன செய்வாங்க? துன்பப்படுத்தி அனுப்பிவிட்டு அந்த பிள்ளைகள் கண்ணீரோடு வந்து நிற்கும். தாய் தப்பன் வழி இல்லாமல் வட்டிக்காது வாங்கி என்ன செய்யணும்? கொடுத்து அந்த குடும்பத்தை தேத்தணும். இவன் அப்படி இல்லை, அந்த மாதிரிலாம் போகலை. கணவர்கிட்ட கேட்க, எங்கள் அப்பாட்ட நான் ஒரு உதவி கேட்க போகிறேன், என்ன உதவின்னு கூட அவன் என்ன செய்யல கேட்கல. ஏன்னா அவருக்கு மாமனார் நமக்கு ஒரு இடத்த கொடுத்ததுங்கிற சந்தோஷமாக தான் இருக்கிற. அவ்வா கண்ணுக்கு தான் தெரியுது அந்த இடம் பாலைவனமாக இருக்கிறது, வறட்சியாக இருக்கிறது. இது எனக்கு வந்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும், இல்லாட்டி இதில் எந்த விதமான நன்மையும் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பாட்ட கேட்டால் எனக்கு நல்லது தருவார். ஹல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். எங்கள் அப்பாட்ட நான் போய் கேட்டால் எனக்கு நல்லதை தருவார். ஏசப்பாட்ட நீங்க கேட்டா அவர் நன்மையானதை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. எவ்வளவு உரிமையோட தைரியமா போய் அது ஒரு கம்ப்ளைண்டா சொல்றா பாருங்க. நீங்க எனக்கு கொடுத்த இடம் ரொம்ப வறட்சியா இருக்கு, எனக்கு நல்ல பசுமையான நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்தை நீங்க எனக்கு தரணும். அதுக்கு தகப்பன் நான் தான் உனக்கு கொடுத்தேன் போதும் போயேன் அப்படிலாம் சொல்லலை. அதை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு அதே மாதிரி நீர்ப்பாய்ச்சலான இடங்களை, வயல்வெளிகளை அவனுக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்போ ஒருவேளை 2025 வரைக்கும் உங்களுக்கு நிறைய காரியங்கள் வறட்சியான ஆசீர்வாதமாகவே என்ன செஞ்சிருக்காங்க இருக்கலாம். வறட்சியான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இப்படி வர்றது அப்படி என்ன செஞ்சிடும் போயிடும். கையில் ஒன்றும் நிற்காது. காசு நிறைய வரும், ஆனால் ஒன்றுமே எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அது வறண்ட இடத்துல தண்ணி ஊத்துனாது எப்படி கீழே போயிட்டே இருக்குமோ அதே மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால அந்த ஆசீர்வாதத்தினால நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பாட்ட கேளுங்க, இந்த 2026 வருஷத்துல நீ மேலத்தால சத்தத்தோடு புறப்படுவாயின்னு சொன்னதை நான் மேலத்தால சத்தத்தோடு புறப்படணும்னா எனக்கு வயல்வெளியின் ஆசீர்வாதத்தை தாங்க. ஹல்லேலூயா. வயல்வெளியின் ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம்? யாராவது கொஞ்சம் நல்லா உள்ளவங்க டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வயல்வெளியின் ஆசீர்வாதங்கிறது என்னது? ஒரு நெல் 100 நெல் கொடுக்கும். அல்லேலூயா. ஒரு கோதுமை தான் விதைப்பான், அந்த கோதுமை செடிகள் எத்தனை கொடுக்கும்? 100 பலன் கொடுக்கும். அப்போ ஈசாக்கு விதைத்தான், அது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல உங்ககிட்ட இருக்கிற ஒரு தொழில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது. உங்க கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வேலை சம்பளம் கம்மியா இருக்கும், ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவர் அதையும் விருத்தி அடைய செய்வார். உங்க குடும்பத்திற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிழைப்புக்கான காரியம் எதுவா இருந்தாலும் அது ஒன்றா இருக்கும், அது 100ஆய் பெருக போகிறது. அல்லேலூயா. நீங்க யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பாட்ட கேட்டா ஏசப்பா உங்களுக்கு இந்த வயல்வெளியின் ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கொடுப்பார். அப்போ உங்கள் வறட்சி செழிப்பாக மாறணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க யார்கிட்ட போகணும்? ஏசப்பாட்ட போய் உரிமையோட என்ன செய்யுங்க? கேளுங்க. 3வதாக யுத்தம் செய்ய புறப்படுங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனிற்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தார்கள். யோசபாத் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜா, தேவனுக்கு பிரியமானவன்.
ஆனா அவனோடு யுத்தம் பண்ணுவதற்கு நிறைய கூட்டம் கூட்டமா வராங்க. பின்னாடி நீங்க இப்ப நேரம் பின்னாடி வாசிட்டு வந்தீங்கன்னா 3 பேர் 5 பேரா மாறி மொத்தமா என்ன செய்யறாங்க, யோசபாத்து யுத்தத்துக்கு வரும்போது யோசபாத்து ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நான் இவங்களுக்கு எவ்வளவோ நன்மையை செஞ்சேன், நன்மைக்கு பதிலாக என்ன செய்யறான், தீமையை செஞ்சுக்கிட்டு என்னோட யுத்தத்துக்கு வரான கடவுளேன்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை அந்த இடத்துக்கு அனுப்பி அதே 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பண்ணுகிறவர் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக, யாருக்கு எதிராக? அவர்கள்ங்கிறது யாரு? நம்மோடு யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு விரோதமாக நாளைக்கு புறப்படுங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் என் இடத்துல ஒரு அடி எடுத்து வச்சுட்டா நீங்க பாஸ்டர் சொல்லிட்டா நாளைக்கு அவன் சண்டைக்கு போயிட வேண்டியது. அப்படி கிடையாது. நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவன் யாரு? சாத்தானும் சாத்தானுடைய காரியங்கள் தான். அப்ப ஏன் இன்னைக்கு ஏன் யுத்தத்துக்கு போகக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே சொன்னாரு, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு அசுத்தமானது என்ன செய்யாதீங்க, தொடாதீங்க. நாளைக்கு நீங்க என்ன செய்யுங்க, யுத்தத்துக்கு புறப்பட்டு போங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை சொல்றேன். இது வரைக்கும் உங்களால தீர்க்க முடியாத பஞ்சாயத்து, சொத்து பிரச்சனை, இல்லாட்டி வேலையில பிரச்சனை, இல்லாட்டி குடும்பத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி நீங்க நல்லா முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு நீங்க புறப்பட்டு போங்க, கர்த்தர் உங்களோட வருவார். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். அதே 20ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர். சரி, 20ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து, அவர்கள் நல்ல கவனிங்க, அதிகாலமே குரட்டை விட்டு தூங்கி கொண்டு போர்வையால் தலையை இழுத்து மூடிக்கொண்டு அல்ல, அவர்கள் அதிகாலையிலே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேம் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். உங்கள் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யுங்க, நம்புங்க, உங்க காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். உண்மையிலே ஸ்மைலி வர்ஷிப் எடுக்கும்போது அந்த பாட்டை படிக்கும்போது என்ன, இன்னைக்கு இந்த வசனத்தை ஏன் ஆண்டவர் கொடுத்தாருங்க, அது ப்ரூவ் பண்றாரு பாருங்க. உண்மை நம்புவனோ பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நாளைக்கு புறப்படுங்க, ஆனா யாரை நம்பி நீங்க புறப்படுங்க, கர்த்தரை நம்பி நீ புறப்படு. உலகத்தையோ உலகத்தினுடைய காரியத்தை நம்பி என்ன செய்யாத போக, அவன் செய்வான், இவன் செய்வான், இவன் உதவி செய்வான், அப்படிலாம் போகவே போகாதீங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ரொம்ப உண்டு. எனக்கு வேலூரில் என் கூட வேலை பார்த்தவர். அவங்க கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்க, இப்போ ஃபாரினில் இருக்கிறாங்க. அவங்க கலெக்டர் ஆஃபீஸில், வேலூர் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கும் போது அஃபீஸில் அவங்களுக்கு விரோதமாக நிறைய பயங்கரமான காரியங்களை எழுப்பின. ஏன்னா அவர் லஞ்சம் வாங்க மாட்டார், எங்கள் ஊருக்காரர் தான், லஞ்சம் வாங்க மாட்டார், ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பார். அதனால் அவரை வேலையை விட்டு எப்படியாவது தூக்கிடணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பிளான் பண்ணாங்க. அதுக்காண்டி ஒரு குரூப்பே சேர்ந்து ஒரு அட்வொகேட்டை வச்சு அவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க. அந்த நியூஸ் பத்திரிகைக்கு வருது. நான் அந்த நியூஸை நாங்கள் தான் எடிட் பண்ணி போடணும். அப்போ என்ன பண்ணன்னு தெரில, ஆனால் அவர் நல்லவர்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ எங்கள் மேனேஜர் அவங்க சொன்னாங்க, ஆனால் நீங்கள் ஒரு அட்வொகேட் வச்சு என்ன செய்யுங்க, நீங்கள் இதுக்கு எதிராக நீங்கள் கேஸ் போட்டு நீங்கள் அந்த ஸ்டே வாங்கி வைங்கன்னு. அந்த மனுஷன் அந்த ஆஃபீஸில் எனக்கு ஏத்தாப்புல தான் சேரில் உட்கார்ந்துருந்தார். சொன்னார், நான் அட்வொகேட்டை நம்ப மாட்டேன், என் ஆண்டவரை நம்புகிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவரை நம்புகிறேன்னு சொன்னாங்க. ஒரே மாசம்தான் அந்த வேலூர் கோட்டை மைதானத்தில் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் வேலூர் சத்வாச்சாரிக்கு புது பில்டிங் மாறும் பொழுது கலெக்டருக்கு அடுத்த ரேங்குக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டார். அல்லேலூயா. ஹை பொசிஷனுக்கு போயிட்டார். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க பேர் பாக்கியராஜ். பிரியமானவர்களே, அப்போ உலகத்தில் உள்ளவே நமக்காக எதையாவது செய்வோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு தான் நடக்காது. நீ கர்த்தரை நம்பினால் என்ன நடக்குமா? 22ஆம் வசனத்தை வாசிங்க.
அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஆ, பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயின் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், கர்த்தர் நம்மோடு இருந்தார், ஆண்டவர் நம்மோடு இருந்தால், அவர் மீது நம்பிக்கையோடு நம்ம நம்முடைய பயணத்தை தொடர்ந்தால், நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் அவர்களே வெட்டுண்டு விழுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப சாத்தான் நமக்கு விரோதமாய் என்ன காரியத்தை பண்ணாலும் சரி, அவங்களே மடிஞ்சு போவான்களே தவிர நீங்க ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. உங்க கடமை கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கையிலே என்னாலும் வெற்றியை கைகளை தட்டி உற்சாகமாய் ஒரு ஸ்டான்ஸ் நம்ம படித்து நம் ஜெபத்தில் கடந்து செல்ல போகிறோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. அல்லேலூயா. எரேமியா 1:19 வாசியுங்க. எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாஸ்தவன சந்தோஷமா இருக்கும், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். இல்ல, அதுக்கு மேல உள்ளதை கவனிச்சு பாருங்க. அவர்கள் உன்னோடு யுத்தம் பண்ண வருவார்கள். அப்படின்னா நமக்கு விரோதமா ஒரு யுத்தம் ஒன்று என்ன செய்யும்? எழும்பும். நீ என்ன செய்யாத, பயப்படாத. ஆனா அவர்கள் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அப்போ இந்த 2026 வருஷத்துல நீங்க எடுக்கிற பயணங்கள், உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் யார் இருக்கிறா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை நம்புங்கள். அப்பொழுது உங்களுக்கு காரியத்தை அவர் சித்திக்க பண்ணுவார். கடைசியாக ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில செஞ்சுதான் ஆகணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் நம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள். இலவசமாய் கொடுங்கள். மத்தேயு 28:19 என்ன சொல்கிறது பாருங்கள்.
மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்கிறதுக்குள்ள வித்தியாசம் இது. மூணாவது, யுத்தம் செய்யும் போது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், வயல்வெளிக்கு போகும்போது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உலக அழிவின் போது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆனா இந்த உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கணும்னா நீங்கள் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா அதிகாரத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்துங்க, இயேசுவின் நாமத்தினால நோய்களை சுகமாக்குங்க, இயேசுவின் நாமத்தினால குஷ்டரோகிகளை அவங்களை தொடச்சு விடுங்க, இயேசுவின் நாமத்தினால மரித்தோரை உயிரோடு எழுப்புங்க. எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்க எல்லாம் காணாமல் போன ஆடுகளை போல இருக்கிறாங்க. அவர்களை தேடி நீங்கள் புறப்பட்டு போய் தேவன் உங்களுக்கு கற்பித்த, தேவன் உங்களுக்கு கொடுத்த சுவிசேஷத்தை இலவசமாய் அவர்களுக்கு பிரசங்கியுங்கள், அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க, அவர்களை ரட்சிப்புகளாக கொண்டு வந்துங்க. இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற உங்கள் மீது, உங்கள் சந்ததி மீது, உங்கள் குடும்பத்தின் மீது எந்த தீங்கும் வராதபடி இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இது பெரிய பாக்கியம், இதுதான் பெரிய பாக்கியம். ஆனா நம்ம யாருக்குமே சுவிசேஷத்தை என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை, பயப்படுறோம். இப்ப இருக்கிற உலகத்தை பார்த்து நம்ம என்ன செய்யறோம், பயப்படுறோம். பிரச்சனைகள் வரும், நாங்களாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் பாரோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் நான் உன் கூட தான் இருப்பேன். ஏன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலை மீது அவ்வளவு அழகா இருக்குன்னு ஆண்டவர் உங்க முகத்தை கூட பார்க்கலங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நீங்க காடு மேடி போற அந்த அழுக்கு நிறைந்த செருப்பையும் அந்த அழுக்குப்பட்ட காலையும் தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. உலகத்தின் கண்களுக்கு அது தூசிப்பட்டிருக்கு, கர்த்தரின் கண்களுக்கு அது அழகா இருக்கிறது. அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கிறனுடைய பாதங்களே கர்த்தருடைய பார்வைக்கு அழகா இருக்குமானா, அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறனுடைய முகம் கர்த்தருடைய பார்வைக்கு எவ்வளவு பிரியமானதா இருக்கும். அப்படி பிரியமானவனா இருக்கும் பொழுதுதான், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க போகிறாய். அல்லேலூயா. அப்ப இந்த வருஷத்துல நீங்க புறப்படுகிற காரியம், உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் ஒரு ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட கேட்காரு. நான் உனக்கு உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாத்திலும் ஜெயத்தை கொடுத்துருவேன், நான் உன் கூட தான் இருப்பேன். ஆனா எனக்காக நீ ஒரு காரியத்தை செய்ய புறப்படு, கர்த்தருக்கென்று ஊழியம் செய், கர்த்தருக்கென்று ஊழியம் செய். ஒரு ஆத்துமாவுக்காகவது, ஒரு மாசத்துல ஒரு ஆத்துமாவுக்கு ஆண்டவர் செய்த நன்மை என்ன செய்து சொல்லிரு. சரி, நன்மை தான் சொல்ல முடியல, அவன் அந்த சம்பந்தப்பட்ட அவங்க என்ன பிரச்சனை இருக்காங்களோ அதுல இருந்து அவங்க ரிலீஃப் ஆகிறதுக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு உபதேசத்தை என்ன செய்ய சொல்லு. என்ன உபதேசம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது உனக்கு இந்த காரியம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், உனக்கு இந்த காரியம் நடக்கும். இந்த பாவத்தை விட்டு நீ விலகிரு, அப்பொழுது உனக்கு இந்த காரியம் நடக்குங்கிற சுவிசேஷத்தை அவ்வளவுதான். அவனை பிடிச்சு கையை காலை கட்டி ஏலும் ஜெப வீட்டுல கொண்டு இழுத்து விட்டு நீ கண்டிப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு சொல்லல. நீ சொன்னா போதும், ஆண்டவர் காரியத்தை செய்வார். அல்லேலூயா. உங்க வார்த்தை அங்க பெய்தா போதும், அதனுடைய கிரியேட்டிவ் எங்க இருந்து வரும்? ஆண்டவரிடத்தை. அவர் தான் கிரியை செய்கிறவர். அப்ப ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார்னா, பேதுரு இக்கட்டுக்கு மத்தியில பிரசங்கம் பண்ணா ஆண்டவர் அங்க அற்புதம் செய்தார். அப்ப நீங்க சொல்ற இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நீ ஒரு வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் பொழுதே முதல்ல அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லுங்க. அதை ஏற்றுக்கொண்டால் ரைட்டு, இல்லைன்னா நீ விட்டுட்டு என்ன செஞ்சிரு வந்துரு, ஆண்டவர் அதற்கு கணக்கு கேட்பார். அல்லேலூயா. அதனால இந்த வருஷத்துல உங்க காரியங்கள் எல்லாம் ஜெயமா முடியணும் அப்படின்னாச்சுன்னா ரிக்வெஸ்டா நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கர்த்தருக்கு என்று ஏதாவது ஒரு வகையில் ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. சும்மா அன்பா அவங்ககிட்ட என்ன செய்யுங்க, பேசுங்க. இப்ப நாங்களாம் ஊழியத்துக்கு போகும்போது நேராக போனோன்னே ஏசு உங்களை நேசிக்கிறா, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்ககிட்ட போய் தேவையில்லாத கதையெல்லாம் முதல்ல பேசத்தான் வேண்டியிருக்குது. அவங்க இஷ்டத்துக்கு நான் என்ன செய்யணும், ரப்பர் மாதிரி போயிட்டு திருப்பி அவங்கள என்ன செய்யணும், சுண்டி இழுத்து உள்ள கொண்டு வரணும், இழுத்தும் கொண்டு வரணும், அடியும் என்ன செய்யணும், வாங்கணும், எல்லா காரியங்களும் அங்கே சந்திக்கணும்.
அப்போ நிறைய நிறைய பிரச்சனைகள் வரும். கடந்த நாளில் குன்றத்தூர் போயிருக்கும்போது என் மகா 2-3 பிள்ளைகள்கிட்ட அந்த வாலி பிள்ளைகள்ட்ட சொல்லும்போது அங்கே ஊரில் உள்ளவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இயேசுவை பற்றி சொல்கிறீங்களா, இப்போ நாங்கள் இதை வந்து உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சோவை பற்றி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கு, நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்லாம் வந்து இப்போ என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அப்படி எதிர்ப்புகள் நிறைஞ்ச இடத்துக்கு தான் ஆண்டவர் நம்மளை அனுப்புவார். சமாதானத்து இருக்கிற இடத்துக்கே உங்களை அனுப்பி என்ன பிரயோஜனம்? சமாதானம் இல்லாத இடத்துக்கு நீங்க கொண்டு போய் சமாதானத்தின் தேவனை என்ன செய்யுங்க, அறிமுகப்படுத்துங்கள். நல்ல சுகத்தோட பலத்தோடு இருக்கிறவன் போய் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவார்னு சொல்றது என்ன சிஸ்டர் பிரயோஜனம்? சுகம் இல்லாமல் பலவீனமாய் பாடுபட்டு கண்ணீரோடு இருக்கிறவன் போய் ஆண்டவர் இந்த கண்ணீரை துடைக்கிறவர், வேதனைகளை மாற்றுகிறவர், துக்கங்களை மாற்றுகிறவர், உங்கள் நோய்களை சோமாக்கிறவர் சொல்லி அவரை நீங்க ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு இது நடக்கும். முதல்ல இதை சொல்லி அதை சொல்லும் பொழுது கொஞ்சமாவது அவன் என்ன செய்வான், யோசிப்பான். ஏன்னா அவ்வளோ நெருக்கத்தில் அவன் இருப்பான், அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பான், அவ்வளோ பாடுகள் இருப்பான். யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு செய்ய மாட்டாங்களா? அப்போ நீங்கள் நம்ம வாசித்த வேத பாடத்தில் அவரே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்போ யார் மூலமாக செய்வார்னா நீங்கள் மூலமாக தான், உங்கள் ஒவ்வொரு மூலமாக தான் ஆண்டவர் ஆறுதல் இல்லாதவர்களுக்கு என்ன செய்வார், ஆறுதல் செய்து அந்த ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பார். அப்படி மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்புடன் என்ன செய்வார்களா, சீயோனுக்கு திரும்பி பாடி வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்கிட்ட ஓடிப்போம். உங்களால ஒரு குடும்பத்துல ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்றால் கர்த்தர் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி அடைக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தில் உங்கள் லிஸ்ட்ல, அவர் லிஸ்ட்ல உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கும். அதனால ஆண்டவர் கேட்கிறாரு, மற்றதுக்கெல்லாம் நீங்க புறப்படுங்கன்னு சொல்லிட்டேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்குள்ள புறப்படுங்க, வேலையை விட்டு புறப்படுங்க, வயல்வெளியை கேட்டு புறப்படுங்க, யுத்தம் செய்ய புறப்படுங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு டன் முடிச்சனே, எனக்காக நீ ஊழியம் செய்வதற்காக புறப்படு. திறப்பின் வாசலில் நின்று எனக்காக, இந்த தேசத்திற்காக, தேசத்து மக்களுக்காக ஜெபிக்கிற நெற்றில என்ன செய், முத்திரை போடுன்னு சொல்றாரு. அப்படி முத்திரை போடப்பட்டவர்களாய் நாம் இருப்போமானால் உலகத்தின் அழிவு காலத்திலே தீமை நம்மை அணுகாது. அவர் தமது கரத்தின் நிலையினால் உங்களை மூடுவார். நாம் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கடந்த வருஷத்தையும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது வெறுமையா போகிறது இல்லை. இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை கட்டி நீங்கள் சந்தோஷமாய் புறப்பட்டு போகும்படி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு இன்று உறுதி பண்ணி இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும், அவர் மீது விசுவாசமாய் இருக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும், ஏதாவது ஒரு வகையில கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அதை அவர் விரும்புகிறார். ஏதாவது ஒரு வகையில கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. அட்லீஸ்ட் ஜெபமாவது என்ன செய்யுங்க, அவங்களுக்காக பண்ணுங்க. யோசபாத்து காலத்துல அதிகாலையிலே எந்திரிச்சு ஜெபிச்சாங்க சொல்லப்பட்டிருக்கு. அதிகாலையிலே அந்த வார்த்தை நமக்கு இப்போ கஷ்டமா இருக்கும். இந்த குளிர் நேரத்துல, இந்த பனி நேரத்துல எங்க அதிகாலையில எந்திரிச்சு ஜெபம் பண்றது, நல்ல கம்பளி போட்டு மூடி தூங்குறதுக்கு எவ்வளவு சுகமா இருக்கு அப்படி நினைக்காதீங்க. கிருபை தூங்கிரும். கிருபை விழித்து எழுந்து உங்களுக்கு கிடக்குன்னா அதிகாலையிலே கர்த்தருடைய கிருபையை நீங்க பார்க்கணும்னாச்சுன்னா நீங்கள் விழிப்பாயிருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஏந்துவார், உங்களை தாங்குவார். நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாமே தலைக்கல் அவர் தான். அதிகாலையிலே அன்னைக்கு யாக்கோபுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது, அவனுக்கு ஒரு பெத்தல் உருவானது போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெத்தலை உருவாக்க போகிறார். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் ஏசையா.
இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். நல்ல சந்தோஷமான பூமியின் வசனங்கள் உனக்கும் சங்கதிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றி ஆசீர்வாத வாய்க்காலாக மாற்றுகிறார். பூமியின் வசனங்கள் உனக்கும் சங்கதிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல் உள்ள பலத்தோடு ஆவியை நிறைந்து ஆவியில் தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம். அப்பா, நீங்கள் புறப்பட்டு போங்கள். அடைக்கப்பட்ட பேழையின் வாசல் திறக்கப்பட்டது. நீங்கள் புறப்பட்டு போங்கள். பழுகி பெருகி பூமியை நிரப்பி விருத்தி அடையுங்கள். சொன்னதை செய்யளவும் நீர் கைவிட மாட்டீர். அக்சாலை போல வறட்சியான நிலம் எனக்கு வேண்டாம் தகப்பனே, செழிப்பான வயல்வெளியை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தாரும் என்று தகப்பனை நோக்கி புறப்பட்டு போனால், இன்னைக்கு நீங்களும் ஆண்டவரை நோக்கி புறப்பட்டு போங்க. என் வறட்சியான வாழ்க்கைக்கு பதிலா நீர்ப்பாய்ச்சலான வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. தகப்பன் அதை அவளுக்கு உடனே கொடுத்தான். அப்படியே உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. அசுத்தமானதை தொடாதீங்க. அசுத்தமானவர்களை விட்டு வெளியேறுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தத்தில் இருக்கிற பில்லி, சுனிய, மந்திரம், ஏவுதல், கட்டுகள், வேறு எந்த விதமான கட்டுகள் சாத்தான் வைத்திருந்தாலும் அந்த சாத்தானை எதிர்த்து அதிகாலையில எந்திரித்து ஜெபித்து விட்டு யுத்தத்துக்கு போங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். அவர் உங்களுடனே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்க இடத்துல கெஞ்சி கேட்கிறாரு, நான் உங்களுக்காக இதெல்லாம் செஞ்சிட்டேன், ஜெயத்தை கொடுத்துட்டேன், எனக்காக ஊழியம் செய், கர்த்தருக்காக ஊழியம் செய். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்பவன் யார்? அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்.
இதோ என் ஜனங்கள் அழிகிறதே, என் ஆடுகள் அழிகிறதே, என் ஆடுகள் குழியில் விழுந்து கிடக்கிறதே, மீட்பார் ஒருவரும் இல்லை, காப்பாற்றுவார் ஒருவரும் இல்லை, என் ஆடுகளின் இரத்தத்தை உறிஞ்சு குடித்துக் கொண்டிருக்கிறார்களே, யார் என் ஆடுகளுக்காக பரிந்துரைப்பார்? யார் என் ஆடுகளுக்காக ஜெபிப்பார்? யார் என் ஆடுகளை மேய்ப்பார்? யார் என் ஆடுகளை மீட்டு கொண்டு வருவார்? யார் என் ஆடுகளின் காயத்தை கட்டுவார்? யார் என் ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுப்பார்? நீதான், நீதான், நீதான். ஆண்டவர் உங்களைத்தான் இந்த நாளில் அழைக்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் மீட்பது நிமித்தம், ஒரு பாவியை நீங்கள் மீட்பது நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உங்களால் உண்டாயிருக்கும். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த புத்தாண்டிலே எல்லா நன்மைகளையும் நான் உங்களுக்கு செய்வேன், நீ கட்டப்படுவாய், நீ புறப்படுவாய் என்று சொன்ன ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறார், எனக்காக நீ புறப்படு. ஒப்பு கொடுக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி, இந்த நாளில் இருந்து நான் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தில் அவருடைய ஊழியத்தை செய்வேன், ஒரு ஆத்துமாவையாவது நான் மீட்டு எடுப்பேன், மீட்டு எடுப்பேன், மீட்டு எடுப்பேன் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை மீட்டு எடுப்பார். உங்கள் குடும்பத்திற்கு பெரிய ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுப்பார். ஒவ்வொருவரும் ஒரு ஆத்துமாவை நீங்க ஆதாயம் பண்ணி பாருங்க. இந்த ஏலிம் ஜெபவடி இடம் கொள்ளாமல் நிரப்பப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இன்று வெறுமையை அனுப்ப மாட்டார். அவர் ஆசீர்வதித்து உங்களை அனுப்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் பாவில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அல்லேலூயா, அல்லேலூயா. புறப்படுங்கள், புறப்படுங்கள், தீவிரித்து புறப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், அவர் பின்னே இருந்து உங்களை பாதுகாப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு